கதையின் தலைப்பு ஒரே வீட்டில் ஓர் உலகம். பகுதி 1. வெடிக்கும் அமைதி. திருவையாற்றில் உள்ள பழமையான குடும்பம் இது. குடும்பத் தலைவராக சேதுபதி ஐயா, அவருடைய மனைவி பத்மா, அவர்களின் மூத்த மகன் முரளி, மருமகள் அனிதா மற்றும் சிறிய பிள்ளைகள் கார்த்திக், பவித்ரா, மைத்துனர் மதன், மைத்துனி சுகன்யா. இருவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள். அனைத்தும் அமைதியாக போய்க் கொண்டிருந்தது ஒரு நாள் வரை. அந்த காலையில்தான் கதை ஆரம்பம். பத்மா சமையல் அறையில் கூவுகிறார். அனிதா, சமையலுக்கு உதவி வா, இன்று தோசை மாவு பட்டர் போடவே இல்லை. அனிதா தோழியுடன் போன விழாவில் எடுத்த புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிய சிரிப்புடன் பதிலளித்தாள். வந்துடுறேன் அம்மா, இன்னும் 10 நிமிஷம். அதே நேரத்தில் சுகன்யா சமையல் அறையில் வந்து சொன்னாள். அத்தையின் பருப்பு வேகலை இல்லையே, என்ன இந்த வீடு? பத்மா கிழக்கு நோக்கி பார்த்தார். பார்வை கொஞ்சம் கடுமையாக இருந்தது. நீ ஏன் எல்லாமே எனக்கு திட்டமா பேசுற? நானே விட்டு கொடுக்கணுமா? இதோ இங்கே தான் ஆரம்பம். அப்போ முரளியும் வந்துட்டார். அம்மா, இன்னும் சண்டையா? சத்தம் கேட்டு பசங்க கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை. அடுத்த 10 நிமிடத்தில் மதனும் கார்த்திக்கும் சண்டையில் கலந்து கொள்கிறார்கள். பவித்ரா அழுதுவிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரிடம் புகார் சொல்கிறார். வீடு முழுக்க ஒரு சண்டைக்களம் போல. அந்த மாலை சேதுபதி ஐயா வந்து சொன்னார். இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் தலையாயிருக்கிறீங்க. ஆனால் இது ஒரு குடும்பம். ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும். இல்லைன்னா வீட்டை 2ஆ பண்ண சொல்லுங்க. அதிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வர தொடங்கின. ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்துகின்றனர். சுகன்யா அனிதாவிடம் மன்னிப்பு கேட்டாள். முரளி மதனை ஆழமாக பேசிய பின் அவர்களது குழப்பங்களை தெளிவாக்கினர். அடுத்த வாரம் அனிதா வீட்டு முன் தோட்டத்தில் ரோஜா செடிகளை நட்டு கொண்டிருந்தாள். பத்மா அவர்களுக்கு கம்பளி பந்து கொடுத்தார். சிரித்தவாறு சொன்னார். இப்போதான் நம்ம வீடு வீடா தோணுது. அனிதா மற்றும் பத்மா உறவு பழக ஆரம்பித்தது. அவர்கள் ஒரே சமயத்தில் சமையல் அறையில் இருப்பது வழக்கமாகிவிட்டது. இனிமையான கலந்துரையாடல்கள். ஒரு பக்கத்தில் பருப்பு கொதிக்க, மற்ற பக்கத்தில் பாசம் பரவ ஆரம்பித்தது. அந்த மாலை நேரம் எல்லோரும் மாடியில் கூடியிருந்தனர். மதன் சுகன்யாவை நோக்கி மெதுவாக கேட்டார். நம்ம குழந்தை ஏதாவது குட் நியூஸ் கொடுக்க போகுது போல தெரியுதே. சுகன்யா உடனே நசுக்கி பேசினாள். ஒரு வாரமாக மாதம் வரலை. நாளைக்கு டாக்டர் பார்க்கலாம். அந்த வீட்டில் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு விதைக்கப்பட்டது. அதே நேரம் முரளி வீட்டிற்குள் நுழைந்தார். முதலத்தில் சிரிப்பு. அப்பா, ஒரு சின்ன நல்ல செய்தி. சென்னையிலிருந்து சாஃப்ட்வேர் கன்சல்ட் வேலை ஆஃபர் வந்திருக்கு. நல்ல சேலரியும். சேதுபதி ஐயா சற்றே பதற்றமாக பார்வையை போட்டார். அது நல்லது தான். ஆனால் நீயும் அனிதாவும் சென்னைக்கு போனால் இங்கே இந்த குடும்பம் யாரை வச்சு ஓடும்? அனிதா அமைதியாக முரளியை பார்த்தாள். நமக்குள்ள உறவுகள் வேர் போடுற அளவுக்கு வந்தாச்சு. இப்போவே போயிட முடியுமா? திடீரென சுகன்யா கீழே வந்தாள். முகம் வெண்மை. பத்மாவிடம் ஓடி சென்று சொன்னாள். அத்தை, 2 லைன் வந்திருக்கு. நானும் மதனும் பெற்றோர்களாக போகிறோம். வீடு முழுக்க சலசலப்பு. சிரிப்பும் அழுகையும் கலந்து விட்டது. பவித்ரா கார்த்திக்கிடம் கூறினாள். நம்ம வீட்டில் அப்பப்போ சண்டை இருந்தாலும் நம்ம எல்லோருமே ஒன்று தாண்டா அப்படின்னு கூறினா. கதை தொடரும். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ.